ஹலோ எவ்ரிவன். டியூஸ்டே ஆஃப்டர்நூன் மாவு ஆர்டர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஆப்பத்துக்கு தான் மாவு அரைக்கலான்ட்டு ஊற வச்சுருந்தேன். ஆப்பத்தோட ரெசிபி பார்த்தீங்கன்னா, 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு இட்லி அரிசி, 1/4 கப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் எல்லாமே சேர்த்து ஒட்டுக்கா ஊற வச்சிடணும். அரைக்கும்போது ஒரு கை ஃபுல்லாக சாதம் எடுத்து ஃபஸ்ட்டு கிரைண்டரில் அரைச்சதுக்கப்புறம் ஊற வச்சது எல்லாமே அரிசியில் சேர்த்து ஒட்டுக்கா நைஸாக அரைச்சி எடுத்தோன்னா ஆப்ப மாவு ரெடி. பையனுக்கு போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு தட்டைப்பயிர் குழம்பு தான் சாதம் கொடுத்துருந்தேன். இந்த தட்டைப்பயிர் சாதம் வந்து 3 வேளை கொடுத்தானே என்னோடய பசங்க சாப்பிடுவாங்க. துணி துவைக்கிறது கூட மிஷினில் போட்டு எடுத்துடலாம். ஆனால் இந்த துணி மடிக்கிற வேலை பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. 2 நாள் துணி இருந்தால் கூட அப்படியே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மடிப்பேன். நம்மளுக்கு ஃபோன் நோண்டுறதுக்கு டைம் இருக்கும், ஆனால் இந்த துணி மடிக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. என்ன பண்ண, அந்த துணியெல்லாம் மடித்து எடுத்து வச்சதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட் குரூப்பில் டின்னர் ஆர்டர் போட்டிருந்தேன். சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமா. மாவு கேட்டவங்களுக்கு மாவு ஆர்டர் கொடுத்தாச்சு. சப்பாத்தியும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. தேங்க்யூ.